எங்களை அதிகமனே சார்ந்த தேவனே, இந்த கால வேலைக்கு நன்றியோடும் ஸ்தோத்திற்கும் துதிக்கிறோம். இந்த நாளில் ஏசப்பா, நான் மறைக்கப்பட்டு நீ வெளிப்பட முடியாமல் ஸ்தோத்திற்கும் ஏசப்பா, நீர் பேசும், நாங்கள் கேட்கிறோம் பிதாவே. எல்லா துதி கனமையும் செலுத்துகிறோம் ஜீவனில் இயேசும் பிதாவே. ஏமன் ஈமன் ஈமன். இந்த மாதம் வாக்கு தத்த ஜெனசிஸ் ஆதியாகமம் 32:28. அப்பொழுது அவர், உன் பேர் இனி யாக்கோபு எனப்படாமல் இஸ்ரவேல் எனப்படும், தேவனோடும் மனிதரோடும் போராடி மேற்கொண்டாயே என்றார். அல்லேலூயா. மனிதனோடும் தேவனோடும் போராடி மேற்கொண்டாய். ஒவ்வொரு நாளும் நம்ம வாழ்க்கையில் ஒரு போராட்டம் இருந்துகிட்டு தான் இருக்கு, இல்லைங்களா? போராட்டம் ஆனான்னு சொல்ல முடியாது. மூச்சு இழுத்து விடுறோமா இல்லையா? ஓடுறோன்னு வச்சுங்க, நடக்கும்போது மூச்சு வாங்குது, என்ன பண்ணுறோம்? ஐயோ, ஒரு வாரம் என்ன ஒரு 5 நிமிஷம் மூச்சு விட மாட்டேன் யாராவது சொல்கிறோமா? ஓடுறோம், மூச்சு வாங்கும், என்ன பண்ணுவான்? சொல்லுவோமா? நான் உட்காந்துட்டேன், எனக்கு மூச்சு விட மாட்டேன், ஒரு 5 நிமிஷம் ரெஸ்ட் எடுக்க முடியுமா? எடுக்க முடியுமா? சொல்லுங்க. மூச்சு விடுற நாட்டில் வரைக்கும் போராட்டம் இருந்துக்கு தான் இருக்கும். நீங்கள் எப்போ மூச்சு விட நிற்கிறீங்களோ அப்போ தான் உங்கள் போராட. போராட்டம் என்பது எப்பயுமே ஒன்று தெரிஞ்சுக்க. ஒரு எக்ஸாம் எழுதுறோன்னு வச்சுங்க, எக்ஸாமில் பாஸ் பண்ண உடனே ஒரு மகிழ்ச்சி வருது பாருங்க. சில டைமில் என்ன பண்ணுவாங்க, நம்ம சுமாராக தான் எழுதிருப்போம், கிரேஸ் மார்க்ஸ் கொடுப்பாங்க, நம்ம பாஸ் ஆகிடுவோம். எனக்கு நல்லா தெரியும், லோயலாவில் நான் செகண்ட் இயர் படிக்கும்போது தமிழ், ஐயா நான் ஒன்று ஸ்போர்ட்ஸ்மேன், ஆன்சர் பேப்பர் இந்த வருஷம் நான் ஃபெயில் ஆகிட்டு இது பிடிச்சிட்டேன்னா செப்டம்பர் மாதம் டோர்னமெண்ட் இருக்குது, நான் செப்டம்பர் மாதம் எக்ஸாம் விடுது, எப்படியாவது நான் பாஸ் பண்ண, வாழ்க தமிழ் வளர்க. போயிட்டோம், ரிசல்ட்டு பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் பேப்பர் அதான் இங்கிலீஷ் வரும், தமிழ் பார்ட் 1 பார்ட் 2, அதில் கொஞ்சம் குழப்பம் போயிடுச்சு. பார்ட் 1 பார்த்தோமா, பார்ட் 2வில் பார்த்தா போயிது, கொஞ்சம் தூரம் போயிட்டு காலேஜுக்கு போயிட்டேன். போயிட்டு திரும்பி வந்து என்ன பண்ணேன், பார்ட் 2 தமிழ் போட்டால் பாஸ் ஆகிட்டேன். அல்லேலூயா. போராட்டம் உண்டு, ஆனால் அது அந்த எக்ஸாம் எழுதி ஜெயிச்ச மாதிரி சொன்னால், எப்பா அந்த தமிழ் என்னை அந்த திருத்தின தமிழ் வாத்தியாருக்கு நன்றி சொன்னேன். ஸோ மூச்சை விடுற நேரம் வரைக்கும் நம்மளுக்கு போராட்டம் உண்டு. காஸ்பல் ஆஃப் ஜான், யோவான் சுவிசேஷம் 16:33. என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டாயிருக்கும் பொருட்டு இவைகளை உங்களுக்கு சொன்னேன். உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்றார். அல்லேலூயா. உங்களுக்கு உபத்திரம் உண்டு, நான் அதை மேற்கொண்டேன் அப்படின்னு சொல்றாரு. ஸோ அப்படி சொல்ற அர்த்தம் என்னன்னா, ஆண்டவரும் ஒரு உபத்திரத்தில் போயிருக்காரு இல்லைங்களா? தான் சொல்றாரு. ஆண்டவர் எந்த உபத்திரத்தில் போனார்? யாரால அந்த உபத்திரம் வந்தது? உபத்திரம் யாரால வந்தது? அவர் யார் அதிகமாக நேசிச்சாரோ, எந்த மகளை நேசிச்சாச்சோ, எந்த மக்களுக்காக இந்த உலகத்துக்கு வந்தாரோ, அவங்க தான் என்ன பண்ணுறாரு, அவங்களுக்காக தான் இந்த ஒரு போராட்டம் போடுறார். வந்து இப்போ வந்தார், எல்லா காரியம் செய்தார். ஆனால் இன்னும் நீங்கள் பார்த்தீங்கன்னா, தானாக செலக்ட் பண்ண இந்த பேதுரு இருக்காங்கல்ல, இது சாரி அப்போஸ்தலர் இருக்காங்கல்ல, ஒரு அப்போஸ்தலன் உருப்படி இல்லை. அப்போ ஆண்டவர் காலத்தில் ஒருத்தரும் உருப்படி இல்லை. அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா, அவர் தம்பிங்களை வந்து அவரை நம்பலை. ஏசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்து வாழ்ந்து அந்த 3.5 வருஷம் இருக்குன்னு அவ்வளோ ஒரு போராட்டம் அவருக்கு. சும்மா இல்லை, அப்படியே நீங்கள் நினச்ச மாதிரி எத்தனையோ காரியங்கள் செய்தார், எத்தனையோ அற்புதங்கள் செய்தார், எத்தனையோ ஆனால் இருந்தாலும் ஒவ்வொரு நாளும் ஒரு போராட்டம் தான். பாதி பேர் பிசாசு பிள்ளைன்னானுங்க, பாதி பேர் ஏதோ ஒத்துக்கவே இல்லை அவர் யாருமே ஏற்றுக்கல. இந்த 3 வருஷம் ஒரு போராட்டம் மத்திய தான் போனார். நம்ம அதை வந்து நம்ம யோசிக்க மாட்டோம், இதை செய்தார் சொல்லிட்டு. சொல்லுங்க, அவர் சீஷரு அவர் என்னத்தனை ஒருத்தன் காட்டி கொடுத்தான், ஒருத்தன் என்ன பண்ணான்,
மறுதளிச்சான். ஒருத்தன் என்ன பண்ணான், நாங்கள் 2 பேரும் லெஃப்ட் ரைட் இருக்குன்னு சொல்லிட்டு எத்தனையோ காரியங்கள் செய்தாங்க. அதே மாதிரி உலகத்தில் அவர் இந்த நடந்த காலத்தில் எத்தனையோ அற்புதங்கள் செய்தார். இருந்தாலும் என்ன பண்ணாங்க, அவர் யாருமே நம்பலை. எத்தனையோ போராட்டங்கள் மத்தியில் போகும்போது என்ன பண்ணார், அன்பின் நிமித்தம், நம்மளை அதிகமாக நேசிக்கிற அன்பின் நிமித்தம் தான் என்ன பண்ணார், அவர் வாழ்க்கையை கண்டினியூ பண்ணார். அவர் அவர் வந்து ஒரு மனுஷன் தான் வாழ்ந்தார். உங்களை மாதிரி என்னை மாதிரி சதை ரத்தம் இல்லை. நம்மளுக்கு இல்லா வலிக்குமா இல்லையா, அதே மாதிரி ஆண்டவருக்கு இல்லாமல் வலிச்சிருக்கணும். அவர் சிரிச்சாரு, பேசினாரு, சாப்பிட்டாரு, எல்லாம் பண்ணார். ஒரு மனுஷன் தானே வாழ்ந்து வந்திருந்தார். தமிழில் ஒரு பழமொழி, தாய் 8 அடி பதா குட்டி 16 அடி புயமா. பிதாதேவன் இந்த உலகத்தை அதிகமாக நேசித்து நிமித்தம் தன் பேரனை குமாரனை அனுப்புனார்னா, குமாரன் வந்தார். குமாரன் எப்படி வந்தார், அவர் போகிற பாடுகளை ஒரு தெரியும். அவர் அந்த 3 நாட்டில் விட்டு அந்த சிலுவையில் பாடல, அதுக்கு முன்னால் அந்த பாடுகள் பாரு. எடுத்துக்கிட்டாங்களா, ஒத்துக்கிட்டாங்களா? எத்தனை பேர் ஒத்துக்கிட்டாங்க? சீசியரை அவரை நம்பலை, பாதி பேர் இல்லையா? ஏன் அவர் தம்பிகளை நம்பலை, யாருமே நம்பலை அவரை. பட் இருந்தாலும் என்ன பண்ணார், காரியத்தை செய்து. ஏன்னா ஆண்டவர் முன் கொடுத்தார், அந்த காரியத்தை செய்துட்டார். அந்த போராட்டங்கள் மத்தியில் போயிட்டு தான் இருந்தார். ஆனால் ஒரு நாள் கூட சோர்ந்து போல் அவர் எந்த காரியத்துக்காக வந்தாரோ அந்த காரியத்தை செய்தார். ஏன்னா அவர் நம்மளை அதிகமாக நேசித்தார். அந்த அன்பின் நிமித்தம் தான் என்ன பண்ணார், அத்தனை போராட்டத்தையும் எடுத்துக்கிட்டார். அது இந்த 3 வருஷத்துல, இந்த 3.5 வருஷத்துல அந்த போராட்ட வெளிப்பாடை எங்க காட்டினார் தெரியுமா? லூக்கா சுவிசேஷம் 22 எடுங்க. 22:42. பிதாவே, உமக்கு சித்தமானால் இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கும்படி செய்யும். ஆயினும் என்னுடைய சித்தத்தின்படி அல்ல, உம்முடைய சித்தத்தின்படியே ஆகக்கடவது என்று ஜெபம் பண்ணினார். ஹல்லேலூயா. இன்னும் அவரை வந்து அரெஸ்ட் பண்ணல, இன்னும் அடிக்கல, ஒன்றுமே பண்ணல. கெத்செமனி தோட்டத்துக்கு போய் வெறும் ஜெபம் பண்ணுறாரு. ஜெபம் பண்ணும் போது என்ன பண்ணுறாரு, அவர் போகிற பாடுகள், இந்த 33 வருஷம் அந்த பாடுகள் எல்லாத்தையும் நினச்சி, ஆண்டவரே சித்தமானா எடுத்து போடுன்றார். அப்போ இன்னும் எவ்வளோ பாடுகள் போடப்படுற, இவ்வளோ தூரம் போயிட்டாரு, அது வெளிப்பாடு. இது இன்னும் வந்து போறாருல. அப்போ நினைக்கும் போது என்ன பண்ணுறாரு, பிதாவிடத்தில் வேண்டுறாரு. 44 படிமா. அவர் மிகவும் வியாகுலப்பட்டு அதிக ஊக்கத்தோடு ஜெபம் பண்ணினார். அவருடைய வேர்வை இரத்தத்தின் பெருந்துளிகளாய் தரையிலே விழுந்தது. அல்லேலூயா. அவர் வேர்வை என்ன பண்ணிச்சான், ரத்த துளியா வந்து விழுந்துச்சான். அவ்வளோ ஜெபம் பண்ணிட்டார். ஜெபம் பண்ணும்போது வேர்வே ரத்த துளியா. எவ்வளோ போராட்டத்தில் போயிருப்பார், யோசிச்சு பாருங்க. இந்த 3.5 வருஷம் நம்ம என்ன நினச்சோம், எல்லாம் நல்லா இருந்தது. ஆனால் ஆண்டவர் எவ்வளோ போராட்டத்துக்குள்ளே போயிருக்கார் பாருங்க. அதில் வந்து ரொம்ப முக்கியமான இந்த 3 இதில் வந்து இந்த 43 தான் ரொம்ப முக்கியம். 43 படிமா. அப்பொழுது வானத்தில் இருந்து ஒரு தூதன் தோன்றி அவரை பலப்படுத்தினான். ஹல்லேலூயா. எவ்வளோ சோர்வுக்குள்ளே போயிருக்கணும், எவ்வளோ பலவீனமாக இருந்தால் அவங்க அப்பா என்ன பண்ணுறாரு, ஒரு தூதனை அனுப்பி அவரை பலப்படுத்துறார். ஹல்லேலூயா. எவ்வளோ ஒரு பலவீனத்தில் போயிருப்பார், யோசிச்சு பாருங்க. 4 நாள் செத்து போன ஒரு லாசரை எழுப்பினார். முடவனாக இருந்தவன் நடக்க வச்சார், ஊமையை பேச வச்சார், குருடனை பார்க்க வச்சார். அவ்வளோ வல்லமை பொருந்தி அந்த தேவன் பலவீனமாக போயிட்டார். ஏன்? உங்களை என்னை அதிகமாக நேசத்தை நிமித்தம் தான் அந்த பலவீனத்துக்குள்ளே போனார். அன்பு என்ன பண்ணிச்சு, பலவீனம் ஆக்கிடுச்சு. எவ்வளோ போராட்டங்கள். தேவ தூதர் வந்து அவரை பலப்படுத்தியிருக்கார். அல்லேலூயா. அப்பேற்பட்ட தேவன் தான் நம்ம தகப்பன். இன்னைக்கு உங்களுக்காக எனக்காகவும் இவ்வளோ பாடுகள். யோசிச்சு பாருங்க, எவ்வளோ பலவீனம் வந்தால் தேவதூதர் வந்து ஆண்டவர் என்ன பண்ணோம், இதுக்கப்புறம் போய் சிலுவையை தூக்கணும்.
யோசிச்சு பாருங்க. வீட்டில் உங்கள் அம்மா தண்ணி அடிக்க சொல்கிறாங்க, ஒரு 5 குடம் அடிக்கின்றாங்க, ரொம்ப கஷ்டப்பட்டு அடிச்சுங்க. திரும்பி இன்னும் 2 குடம் அடிக்குன்னு சொல்கிறாங்க, என்ன பண்ணீங்க? போதுமா, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இல்லை இன்னொரு 4 குடம் அடின்னா எப்படி இருக்கும்? முடியாது, கஷ்டப்படுவோம். ஆனால் ஆண்டவர் பண்ணார், சிலுவை தூக்கிறதுக்கு முன்னாலேயே என்ன பண்ணுறாரு? புதாக தேவனான் அனுப்பி பலப்படுத்துறாரு. இவ்வளோ பாடுகள் மத்தியிலும் என்ன பண்ணார்? மரித்து 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். அல்லேலூயா. மரித்து 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். அந்த உயிர்த்தெழுந்த வல்லமை அங்கேருந்து ஆரம்பித்து இன்றைக்கும் நம்ம நடத்தி கொண்டிருக்கு. இந்த உயிர்த்தெழுந்த வல்லமை என்னத்தை கொண்டது தரமா? இந்த உலகத்துக்கு ரட்சிப்பை கொண்டு வந்தது. இந்த உயிர்த்தெழுந்த வல்லமை என்ன பண்ணுச்சு? இன்னைக்கு யார் போனாலும் பரலோகத்து ராஜ்யத்துக்கு போகலாம். அவர் என்ன சொன்ன? யோவான் சுவிசேஷம், நான் போய் உங்களுக்கு இடத்த நான் ஆயத்தம் பண்ணுறேன், வாங்க, எல்லாம் வாங்க. இந்த உயிர்த்தெழுந்த வல்லமை, அந்த பாடுகள் அன்பின் நிமித்தம் உங்களை நம்ம என்ன பண்ணிட்டாரு? எவ்வளோ ட்ரை பண்ணி பார்த்தார் ஆண்டவர். மனுஷன் திருந்துற மாதிரி இல்லை. அதனால தான் தன் மகனே அனுப்பிச்சு என்ன பண்ணார்? ஒரு பலியாக கொடுத்து நம்மளை என்ன பண்ணார்? மீட்டு கொண்டார். இன்னைக்கு நீங்களும் நானும் பரலோகத்து ராஜ்யத்துக்குள்ள தைரியமாக வாக் பண்ணி போகலாம். அது ஆண்டவர் கொடுத்த ஆண்டவன் அன்பின் நிமித்தம் தான் அது முடிஞ்சுது. ஆனால் அந்த அன்பு, அந்த பாடுகள், அந்த 3ஆவது நாள் வெற்றி எங்கே வந்துச்சு? பாடுகள் மத்தியில் தான் வந்துச்சு. போராட்டம் மத்தியில் தான் அந்த 3ஆம் நாள் வந்துச்சு, இல்லைங்களா? அதே யோவான் சுவிசேஷம் 16:33 படியும். என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டாயிருக்கும் பொருட்டு இவைகளை உங்களுக்கு சொன்னேன். உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்றார். அல்லேலூயா. அவர் அன்பு நிமித்த உபத்திரத்தை மேற்கொண்டார். நம்மளுக்கு உபத்திரம் உண்டுன்றார். நம்ம உபத்திரம் யாரால வரோம்? கணவனுக்கு மனைவியாலும், மனைவி கணவனாலும், அப்பனுக்கு அப்பா அம்மாவுக்கு பிள்ளைகளாலும், பிள்ளைகளுக்கு அப்பா அம்மாவாலையும் யார் மேலே வருது? நீங்கள் யாரை அதிகமாக நேசிக்கிறீங்களோ அவங்க மூலியமாக தான் உங்களுக்கு போராட்டம் உண்டு. இன்னைக்கு ஒன்றும் இல்லை, பாப்பா அழகாக இருக்கு, என்ன பண்ண, உடம்பு சரியில்லை, என்ன ஆயிடுச்சு அப்பா அம்மாவுக்கு? ஐயோ ஆச்சு. பையன் ஸ்கூலுக்கு போகிறான், சீக்கிரம் கரெக்டாக வந்துட்டானா சந்தோஷம். ஒரு போராட்டம். திடீர்னு 4:30 மணிக்கு வர பையன் 5 மணிக்கு வரல, என்ன பண்ணுவீங்க? ஐயா என் பையன் 5 மணிக்கு வரல, நான் சொல்லுங்க. ஒரு பதறம், ஒரு போராட்டம் வரும், அப்படியே வரும். ஏன்? நீங்கள் அந்த மகனை நேசிக்கிறீங்க, அதிகமாக நேசிக்கிறீங்க. அந்த நம்மளுடைய பாடுகளும் எங்கேருந்து வருது? நம்மளோட போராட்டம் நம்ம யாரை அதிகமாக நேசிக்கிறோமோ அவங்க மூலியமாக தான் வருது. நீங்கள் எத்தனையோ தாய்மார் உட்காந்துருக்கலாம், பசங்க சபைக்கே வரலன்னு சொல்லிட்டு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும். எத்தனையோ மணி இன்னும் கணவன்கள் எத்தனையோ பேர் வரல சபைக்கு, இல்லைங்களா? எவ்வளோ கஷ்டமாக இருக்கும். நம்மளுடைய போராட்டமும் நம்ம யாரை அதிகமாக நேசிக்கிறோமோ அவங்க மூலியமாக தான் வரும். யாரை வரணும்? சகோதரி மூலியம் வரலாம். சொத்து தகராறு, சொத்து பிரச்சனை, இதெல்லாம் யார் மூலியம்? அண்ணன் தம்பி சொல்ல சண்டை, சொத்துக்களை எவ்வளோ போராட்டம். யார்? ஒரே அப்பா அம்மா போகிறது அண்ணன் தம்பி. அது வரைக்கும் 2 பேரும் அவ்வளோ அந்யோன்யமாக இருந்திருப்பானுங்க. அண்ணன் தம்பிக்கு அவ்வளோ. அப்பா செத்த பிறகு வீடு வந்துடுச்சு, என்ன பண்ணுறது? வீட்டுக்கு சண்டை போட்டுக்கணும். அண்ணனுக்கு தம்பியால் பிரச்சனை, தம்பிக்கு அண்ணனால் பிரச்சனை. ஆனால் யார் 2 பேருமே ஒருத்தர் நேசிக்கிற அண்ணன் தம்பி தான். நம்ம உலகத்தில் நம்ம பாடுகள், போராட்டங்கள் நம்ம யாரை அதிகமாக நேசிக்கணும் அவங்க மூலியமாக தான் வரும். பொண்ணுக்கு கல்யாணம் ஆகலை, மாப்பிள்ளை வரல, என்ன ஒரு போராட்டமா இல்லையா? பையன் நல்லா படிச்சுட்டான், பாஸ் ஆகிட்டான், வேலை கிடைக்கல. நம்ம என்ன பண்ணோம்? பெருமையாக போய் எல்லாத்தையும் சொல்லுவோமா, என் பையன் நல்லா படித்தான், வேலை கிடைக்கல, சந்தோஷமாக சொல்லுவோமா? ரொம்ப கஷ்டம். நல்லா படித்தாமா, எல்லாம் மார்க் பண்ணிட்டாமா, இன்னும் வேலை கிடைக்கலாமான்னு சொல்லிட்டு என்ன பண்ணோம்?
ஒரு போராட்டத்தோட சொல்லுவோம். ஸோ எல்லாருக்கும் போராட்டம். அதாவது ஆண்டவர் 5 பேரில் ஒன்றா படைக்கல. அதே மாதிரி நான் என்ன போராட்ட மத்தியில் போகிறேன், நீங்கள் போக மாட்டீங்க. நீங்கள் என்ன மத்தியில் போகிறேன்னு அந்த எந்த போராட்டத்தை நீ போவீன்னு சொல்லிட்டு நான் சொல்ல முடியாது. அவங்களுக்கு தான் தெரியும் என்ன போராட்டத்தை நீங்கள் போகிறீன்னு சொல்லிட்டு. நான் ஒவ்வொருத்தரும் நான் கேட்க முடியாது. நீங்கள் தான் உங்களுக்கு என்ன போராட்ட போகிறோன்னு தெரியும். போராட்டத்தை நீங்கள் கண்டிப்பாக மேற்கொள்ள முடியும். எப்படி மேற்கொள்ளணும்? இயேசு எப்படி அன்பினால் மேற்கொண்டாரோ அந்த அன்பினால் தான் நம்மளால் மேற்கொள்ள முடியும். அன்பினால் தான் மேற்கொள்ள முடியும். அந்த அன்பு தான் நம்மளுக்கு முக்கியமான ஒரு காரியம். ஆண்டவர் 1 பேதுரு 4:8 சொல்லுவார். எல்லாவற்றிற்கும் மேலாக ஒருவரில் ஒருவர் ஊக்கமான அன்புள்ளவர்களாய் இருங்கள். அன்பு திரளான பாவங்களை மூடும். அல்லேலூயா. அன்பு திறனால பாவலை மன்னிக்கும். நீங்க பையன் நல்லா படிக்கலையா சொல்லுங்க, டேய் நீ நல்லா இருக்கணும்டா, உனக்காக தான் நான் சொல்கிறேன், நீ என்னை காப்பாற்ற வேண்டாம், நான் அப்படி நான் காப்பாற்றிக்கிறேன். உலகம் அப்படி சொல்லாது. உலகம் நீ நல்லா படி, நான் நான் ரிட்டையர் ஆகிட்டேன், நான் பார்த்துக்கன்னு தான் சொல்லணும். ஆனால் நீங்கள் அப்படி சொல்லாதீங்க. நீ நல்லா இருக்கணும், நீ கல்யாணம் பண்ணி பிள்ளைகளோட சந்தோஷப்படுறது, நல்லா படிடா, நல்லா படித்தா தான் கிடைக்கும். அவனை என்கரேஜ் பண்ணுங்க. தப்பு பண்ணனோட என்கரேஜ் பண்ணுங்க. அன்பின் நிமித்தம் என்கரேஜ் பண்ணுங்க. யாராவது மனைவி சாம்பாரில் பருப்பே போடலன்னா நல்லா இருக்குன்னு சொல்லுங்க. பருப்பே போடாமல் சாம்பார் செய்தால் கூட நல்லா இருக்குன்னு சொல்லுங்க. உண்மையிலே ஒருத்தர் பண்ணாங்க, எங்கள் அண்ணன் பொண்ணு, பருப்பே இல்லை, என்னடி நீ ஒரு மாதிரியா இருக்கேன்னா, ஐயோ பருப்பு போட மறந்துட்டு பருப்பே இல்லாமல் சாம்பார் பண்ணி எங்களுக்கு சேவரை பண்ணோம். அங்கே அன்பு, அம்மா நல்லா இருக்கு, சாப்பாடு நல்லா இருக்குன்னு சொல்லுங்க. நல்லா இருக்கு. தப்பு உலகத்தை தப்பு பண்ண அந்த மனுஷனே கிடையாது. உலகத்தில் யாருமே தப்பு பண்ணி எல்லாமே தப்பு பண்ணுவோம். ஆனால் என்ன பண்ணுறீங்க, அந்த மன்னிக்க குணம் இருக்கணும். அந்த மன்னிப்பு குணம் எப்போ வரும் தெரியுமா? உங்ககிட்ட அன்பு இருந்தால் தான் அது வரும். அன்பு இல்லைன்னா இன்னும் பண்ண முடியாது. அன்பு இல்லைன்னா போராடவும் முடியாது. விசுவாசம் தான் இந்த உலகத்தை என்ன பெற்ற விசுவாசம், என்ன எப்பேற்பட்ட விசுவாசம், எந்த விசுவாசம் ஜெயிக்கும் சொல்லுங்க. 1 John 4:18 படிங்க. 1 John 4:18. அன்பிலே பயமில்லை, பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும். பயமானது வேதனை உள்ளது, பயப்படுகிறவன் அன்பில் பூரணப்பட்டவன் அல்ல. அல்லேலூயா. அன்பிலே பயமில்லை, பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும். பயம் அதுக்கு ஆப்போசிட்னா தெரியுமா? விசுவாசம். விசுவாசத்துக்கு ஆப்போசிட் தான் பயம். விசுவாசத்தை இல்லாதவனு தான் என்ன பண்ணும், பயம் வரும். விசுவாசம் உள்ளவனுக்கு பயம் வராது. போராடம் தெரியும், அவனுக்கு பிரச்சனை இருக்கு. ஆண்டவர் அவன் விசுவாசம் என்ன, என் தேவன் எல்லாத்தையும் பார்த்துக்குவார், என் தேவனால கூடாத ஒரு காரியம் இல்லை, என் தேவன் எல்லாம் பண்ண, அதுதான் விசுவாசம். இந்த அன்பு இருக்கும் போது தான் என்ன பண்ணும், பயத்தை தூக்கி போடும். அப்படின்னா என்ன அர்த்தம்? அன்பு இருக்கிற உள்ளத்துல தான் விசுவாசம் இருக்கும். அன்பு எந்த இடத்துல இருக்கோ அங்கே தான் விசுவாசம் கொடி கட்டி பறக்கும். அந்த இடத்துல தான் அன்பு இருக்கிறது தான் விசுவாசம் கொடி கட்டி பறக்கும். உங்கள் விசுவாசம் இந்த உலகத்தை ஜெயிப்பு என்ன தெரியுமா? அன்பின் விசுவாசம் தான் இந்த உலகத்தை ஜெயிக்கும். அதுக்கு பிறகு அவர் என்ன சொல்றாரு, பயமானது வேதனை, பயப்படுறவன் அன்புல இல்லை. அப்படின்னா என்ன அர்த்தம்? பயப்படுறவனுக்கு விசுவாசம் இல்லைன்னு அர்த்தம். எவனுக்கு அன்பு இருக்கு அவனுக்கு தான் விசுவாசம் இருக்குன்னு அர்த்தம். அன்பு இல்லாத விசுவாசம் வேஸ்ட்.
அப்பவும் நார்மல் லைஃபாக நடந்துட்டு போகணும். போராட்டத்து மேலே போராட்டம் இருந்துக்கிட்டே இருக்கும். பூரண அன்பு தான் என்ன பண்ண, பயத்தை தூக்கி போட்டு அது விடுதலை கொடுக்கும். சாதாரணமாக போயிட்டா இருக்கு. ஆனால் ஒன்று மட்டும் உறுதி, எல்லா போராட்டத்துக்கும் ஒரு 3வது நாள் நம்மளுக்கு உண்டு. எப்படி ஆண்டவர் அத்தனை போராட்டத்தின் மத்தியிலும் போய் வலிச்சு 3வது நாள் எழுந்திருந்தாரோ, அதே மாதிரி நம்ம வாழ்க்கையில் எந்த போராட்டத்துக்கும் ஒரு கண்டிப்பாக ஒரு விடிகாலம் உண்டு. 3ஆம் நாள் உண்டு. விசுவாசத்தோடு, அன்பின் விசுவாசத்தோடு நடக்க ஆரம்பி. என் தேவன் ஏன்னா அவருக்கு தெரியும், அவர் என்ன போராட்டத்தை மத்தியில் போனார் அவருக்கு தெரியும், எந்த வழி அவருக்கு தெரியும். அதான் நீங்கள் என்ன போறீங்கன்னு அவளுக்கு தெரியும். அவர் வசனமே சொல்லுது, திராணிக்கு மேலாக நான் சோதிக்க மாட்டேன்னு சொல்கிறார். உங்களால் எவ்வளோ தாங்க முடியுமோ அந்த அளவு தான் ஆண்டவர் நம்மளை சோதிப்பார். அன்பு நம்ம கிட்ட இருக்கும்போது தான் நம்மளால் ஒரு போராட்டத்தில் ஜெயிக்க முடியும். ஆண்டவர் ஜெயிச்சார். அந்த 3ஆம் நாள் நம்மளுக்கு உண்டு. பொண்ணுக்கு மாப்பிள்ளை கிடைக்கலையா, கண்டிப்பாக ஒரு நாள் ஒரு நல்ல மகனை ஆண்டவர் கொண்டு வருவார். ஆனால் நீங்கள் என்ன பண்ணீங்க, எனக்கு இந்த மாதிரி மாப்பிள்ளை வேணும், இவனை மாதிரி மாலை வைப்பணும், இவனை படிச்சிருக்கணும், பணக்காரனாக இருக்கணும், சொந்த வீடு இருக்கணும், அது இருக்கணும், கார் இருக்கணும், பங்களா இருக்கணும், ஸ்கூட்டர் இருக்கணும். என் பையனுக்கு பொண்ணு பார்த்தேன் ஏஜி சபையில். பார்க்கும்போது இந்த பெண்கள் எல்லாம் அவங்கள விருப்பத்தை, இந்த மாதிரி மாப்பிள்ளை எப்படி இருக்கணும். ஒரு பொண்ணு என்ன பண்ணுது, பையனுக்கு அப்பா அம்மா இருக்கக்கூடாது. ரட்சிக்கப்பட்ட ஒரு பெண் எழுதுகிற ஒரு கழுத பாருங்க, என்ன பண்ணுது, பையனுக்கு அப்பா அம்மா இருக்கக்கூடாது. என்ன மாதிரி அது என்ன மாதிரி பொண்ணு, அது என்ன அன்பில் இருக்குது சொல்லுங்க. பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும். பயம் உள்ள விதியம் வெற்றிக்கு ஜெயிக்கவே முடியாது, ஜெயிக்கவே முடியாது. பயம் உள்ளவன் ஜெயிக்கவே முடியாது. அன்பு இருக்கும்போது அந்த பயம் வெளியே போகும். இந்த வெளியே போகும்போது என்ன பண்ணுது, விசுவாசம் உள்ளே வரும். அந்த விசுவாசம் உள்ளே வரும்போது அப்போ தான் நம்ம ஜெயிப்போம். 3ஆம் நாளை நம்ம வாழ்க்கையில் காண முடியும். அது யார் கையில் இருக்குது தெரியுமா? இந்த 3ஆம் நாளை யார் கையில் இருக்கு காணுறதுக்கு? யார்கிட்ட இருக்கு? உங்கள் கையில் தான் இருக்கு. ஏன்னா அந்த 3ஆம் நாள் நீங்கள் தான் காண போறீங்க, நான் பார்க்க போகிறது இல்லை, நீங்கள் தான் காண போறீங்க. இந்த 3ஆம் நாள் உங்கள் வாழ்க்கை கையில் இருக்கு. நீங்கள் ஆரம்பிங்க பாருங்க. நம்ம எதிர்க்க ஒரு தேவன் இருக்கிறாருங்க. ஆண்டவர் இருந்துட்டார், வாழ்ந்து காட்டிட்டு போயிட்டாரு. ஒரு சாட்சியா எந்த அளவுக்கு ஒருத்தரை நேசிக்க முடியும் அந்த அளவுக்கு சாட்சியா காட்டிட்டு போயிட்டார், சொல்லிட்டு போயிட்டார். அந்த அன்பை தான் நம்ம ஏசப்பா ஏசப்பா ஏசப்பான்னு சொல்கிறோம். ஆனால் அந்த அன்பு நம்மளுக்கு ஒரு 10% கூட இல்லையே. ஒரு 10% இருக்கல அவர் அன்பு. அவர் என்ன சொல்றாரு, வசனமாக சொல்றாரு, சின்னதாக சொல்றாரு, கடவுளை விசுவாசம் வச்சுக்கடா போதும் அப்படின்றாரு. எங்க இருக்கு நம்மளுக்கு கடவுளை விசுவாசம்? எங்க இருக்க கடவுள் அன்பு? அன்பு இருக்கிற இடத்த தான் விசுவாசம் இருக்கும். நினச்சிக்காது நான் விசுவாசிக்கிறேன், ஆண்டவர் இது பண்ணுறேன் இது பண்ணுறேன்னு. ஆனால் அது நீங்கள் போய் வீட்டில் போய் படிச்சு பாருங்க. 1 கொரிந்தியன் 13வது அதிகாரத்தை படிங்க. இப்போ இல்லை இவ்வளோ சுறுசுறுப்பாயிட்டீங்க. ஏன் இல்லையா, இங்கே படித்ததான் உண்டு, வீட்டில் போனால் எனக்கு டைம் இல்லை, பைபிள் படிக்கிறது டைம் இல்லைன்றீங்களா? போய் படிச்சு பாருங்க. அன்பு தான் இந்த உலகத்தை ஜெயிக்கும். அன்பின் விசுவாசம் தான் இந்த உலகத்தை ஜெயிக்கும். வேறு எதுவுமே ஜெயிக்கும். நம்ம போராட்டம் உண்டு, இப்போ சொல்கிறேன், போராட்டம் உண்டு. ஆனால் நம்ம அன்பால் தான் அந்த போராட்டத்தை எடுக்க முடியும். எப்படி இயேசு நம்மளை அதிகமாக நேசித்து இந்த அன்பினால 3ஆம் நாளே பார்த்தாரோ, உயிர்த்தெழுந்து பார்த்தாரோ, அந்த நேரத்தில் தான் ரட்சிப்பு உண்டாச்சு, உலகத்துக்கு ரட்சிப்பு உண்டு ஆரம்பிச்சது. அதே மாதிரி தான் நம்மளும் என்ன பண்ணுறது, அந்த 3ஆம் நாள் நம்மளுக்கு ஒவ்வொருத்தருக்கும் உண்டு, ஒவ்வொருத்தருக்கும் உண்டு. ஒய்ஃப் ஒன்று சொல்லுவாங்க, அந்த காலத்தில் நான் குடிக்கும் போது போராட்டம், ஃபேமிலியில் அவ்வளோ போராட்டம். ஆனால் விசுவாசத்தோடு ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, எப்பவுமே சொல்லுவான், பாட்டில் கையமா சுற்றி இருக்கிற நீ பைபிள் கையமா சுற்றி வேண்டார். அல்லேலூயா. இந்த இடத்துல கை தட்டினுங்க, நாங்கள் நீங்கள்
வீட்டில் கை தட்டணும். பாட்டில் எந்த ஒரு விசுவாசத்தில் சொல்கிறான், பாட்டில் கையுமா நீ பைபிள் கையுமா சுற்றுவேன்னு சொல்லிட்டு பைபிள் கையுமா தான் இப்போ சுற்ற ஆரம்பிச்சிட்டேன். ஏன்னா என் தேவனால் எல்லாம் கூடும். அல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, நமக்கு வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு. அவர் வெற்றி சிறந்துட்டாரு. அந்த கனியை தான் நம்ம இன்னைக்கு புசிட்டு. எங்கள் அதிகமாக நேச அன்பு தேவனே, இந்த காலை வேளைக்கு நன்றியோடும் ஸ்தோத்திரம் துதிக்கிறோம். ஆண்டவரே, நீங்கள் சொல்ல சொன்னீங்க, நான் சொல்லிட்டேன் பதாவே. நீங்கள் எங்களுக்கு அன்பின் நிமித்தம் எத்தனையோ பாடுகள் பட்டுறாண்டவரே. ஆனால் உயிர்த்தெழுந்து இந்த 3ஆம் நாள், இந்த உயிர்த்தெழுந்த நாளில் அந்த ஆண்டவரே சப்பா, அந்த உயிர்த்தெழுந்த வல்லமை இந்த எங்களுக்கு ஆண்டவரே அந்த ரட்சிப்பை கட்டளையிட்டதுக்காக நன்றியோடும் ஸ்தோத்திரம். இந்த உலகத்துக்கு அந்த பரலோகத்தை ராஜ்யத்தை கொண்டு வந்ததுக்காக நன்றியோடும் ஸ்தோத்திரிக்கும் பிதாவே. அதே மாதிரி ஆண்டவரே உபத்திரங்கள் உண்டு, அதை நான் மேற்கொண்டேன்னு சொன்னேன். எல்லா உபத்திரங்கள், எல்லா போராட்டங்களும் ஆண்டவரே அன்பின் நிமித்தம் தான் வருது எங்களுக்கு தெரியும். பார்த்தா அந்த அன்பின் நிமித்தம் அந்த போராட்டங்களை ஜெயிக்க அந்த கிருபைக்கு அன்பு புறம்பே அல்ல, எல்லாம் பயத்தை புறம்பே தள்ளுன்னு சொன்னேன்னு. எங்கள் கிட்ட இங்கே இருக்கிற எத்தனை எங்ககிட்ட எந்த பயம் இருந்தாலும், எதிர்காலத்தை குறித்து பயம், எவ்வளோ காரியங்களை குறித்து எங்களுக்கு பயம் இருக்கு ஆண்டவரே. அந்த பயத்தெல்லாம் எடுத்து போட்டு விசுவாசத்தினால் நிரப்பும். விசுவாசத்தின் ஆண்டவர் அன்பினால் வர விசுவாசத்தை இந்த உலகத்தையும் ஜெயிக்கும்னு சொன்னேன். நான் விசுவாசிக்கிறேன் பிதாவே. எங்களை பலப்படுத்த, ஒவ்வொருத்தையும் பலப்படுத்தும். நீ பேசுகிற இந்த வார்த்தைகள் எங்களை பலப்படுத்த முடியாமல் ஸ்தோத்திரிக்கம். இது ஒரு நாளிலே நாங்கள் சோர்ந்து போகிற நேரத்தில் எப்படி பிதாவே நீர் ஆண்டவரே ஒரு ஆண்டவரே தெய்வத்தோடு அனுப்பி இயேசுவை நீ பலப்படுத்தணியும். அதே மாதிரி நாங்கள் சோர்ந்து போகிற கேட்டது பிதாவே இந்த நாளிலே சேப்பா எங்களுக்கு ஒரு தூதர் அனுப்பி எங்களை பலப்படுத்த முடியாமல் ஸ்தோத்திரிக்கம். தன்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவால் செய்ய எனக்கு எல்லாம் பலனுண்டு என் வாக்கு தத்துவம் முடிக்கிறேன். எல்லாவற்றும் கைகளை பழக்கம், எல்லா துதி கனமையும் சேர்த்து ஜீவனில் இயேசும் பிதாவை ஏமினி. நாம் யாவரும் எழும்பி நின்று கர்த்தருக்கு காணிக்கை செலுத்தலாம்.